வணக்கமே கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். உங்களுக்கு வந்து 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, அதுவும் மேரேஜ் இஷ்யூஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 8ல் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை வந்து எப்போதுமே வந்து அவங்களுக்கு பேராசை அதிகம். ஸோ ஏதாச்சும் ரொம்ப பெருசாக பேராசைப்படுவாங்க, அன்பை கொட்டுவாங்க, அதே நேரத்தில் அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது இல்லைன்னும் போது அவங்க ரொம்ப நெகட்டிவாக மாறுவாங்கிறது அவங்க உண்மையான நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்களால வந்து அதை தாங்கவே முடியாது. ஸோ அன்பை கொட்டுவார்கள், அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கடகராசி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 2ஆம் அதிபதி என்பது குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானங்கள் சம்மந்தமான விஷயங்களான சூரிய பகவான் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபத்தை கொடுக்குறார். ஸோ குடும்பத்துக்கு தேவையான பணம், லாபம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் வந்து அப்பாவுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் மனசு வேதனை பண்ணும். ஏன்னா பாதகஸ்தானம் போது ஏதாச்சும் வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி லாபத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்காது. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கும் போது அது புதன் வந்து உங்களுக்கு ஒரு நீச்ச புதனாக இருந்து இப்போ தான் இதுக்கு வந்து மேஷத்துக்கு வந்திருக்காரு. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அலையிறது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸெலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 4. ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருந்தாலும் அது வந்து 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது அது புதனுடைய சர்வம் நல்ல லாபங்கள் கொடுத்துருங்க. ஸோ பெரிய லாபங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அலைச்சல், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு சொத்துக்களோ நல்ல ஒரு பணமோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்களாலும் நல்ல லாபம் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ அது வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீச்சமாக இருக்கும்போது புதனுடைய செல்வம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைங்களோட பேச்சுக்களோ நடவடிக்கைகளோ நம்ம கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனை கண்டிப்பாக உருவாக்கும். நடா இந்த புள்ள இந்த மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து இப்போது வந்து 12 வராதுங்க. ஸோ வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு மன உளைச்சலையும் கொடுக்கும். ஸோ வேலையில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும். இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே ஒரு ஃபீலை கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது நமக்கு மனக்காயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா, ஸோ 9ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தணும், நல்ல லாபங்களை கொடுத்தோம். ஸோ 8ஆம் அதிபதியாக வரும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு மன பயம், ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் வியாபார ரீதியில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மன கஷ்டங்களை கொடுக்கும். மாமியார் உறவுகளால் வந்து நம்ம மனக்காயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பின்னாடி பேசுகிறாங்க, நேராக பேசினாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் வெளியில் அவங்ககிட்டலாம் அப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு உச்சமாக 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், ஏன்னா பரிவர்த்தனை இருக்கும், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள், எது ப்ளஸ் மைனஸுன்னு நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும்.
உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரேஜஸ். ஸோ மேரேஜ் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஏற்படும் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ், அதனால் வர விஷயம் எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கல்யாணம் ஆகலை. ஸோ 34-35 வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதும்போது மேஜராக இதில் வந்து 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து 2 சைட்லேயுமே இருக்குது. பையன் சைட்லேயும் இருக்குது, பொண்ணு சைட்லேயும் இருக்குது. நம்பர் 1 தாய் தந்தை. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய திருமணங்கள் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து தாய் தந்தை வந்து அந்த வருமானம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு இந்த வருமானம் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பாதி வருமானம் தான் வரும், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சைடில் இருக்குது. அந்த சைடு அதே தான். இவன் கல்யாணம் ஆகி இந்த பையன் போயிட்டான்னா நம்மளை விட்டு போயிடுவான், நம்ம தனியாக போயிடுவான், நம்மளை வந்து தனிமரமாயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் ஒரு இருக்கும். இதுக்கான கிரக நிலவரங்கள். ஸோ கிரக நிலவரங்கள்னும் போது என்றைக்குமே வந்து இந்த 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் நிறைய வரும். நம்பர் 1. 2வது அஸ்தங்கம். 7ஆம் அதிபதி வந்து அஸ்தங்கமாகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் டிலேங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் சொல்லுவோம், 8ஆம் பாவாதிபதியுடைய தொடர்பு. ஸோ இதெல்லாம் இருந்ததுனால மேரேஜில் வந்து இந்த தடைகளை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னும் போது, ஒரு 30-32 வயசு 33 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஹாரோஸ்கோப்புங்கிறத வந்து தள்ளி வச்சுட்டு பேசி பழகி நீங்கள் ஓகே பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் பொருத்தங்கள் இருந்தாலே போதும். ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஒரு 100% பொருத்தம் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து கை கூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 30க்கு தாண்டி 31-32 போகும்பொழுதே நீங்கள் என்ன பிளான் பண்ணணுன்னா, ஏதோ ஒரு 50% வந்து ஒர்க் ஆகும், ஒரு 50% ஓரளவுக்கு பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு போகிறதே வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பொருத்தத்தை விட கட்ட பொருத்தம் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மேஜராக வந்து பார்த்துக்கணும். ஸோ நான் சொன்ன இந்த 3-4 விஷயங்கள் வந்து திருமணத்துக்கான தடைகளை ஏற்படுத்துது. அதுக்கு வந்து நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனீங்கனாலே உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ நான் வந்து ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, திருமணங்கிறது ஒரு கக்கூஸ் மாதிரி. முதல்ல போகணும் நினைப்பானுங்க, போனால் வந்து எப்படா வெளில வரும்னு நினைப்பான்ற மாதிரி ஒரு காமெடி வரும். ஸோ நம்ம பழைய ஜோக்கு தங்கதுரை சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் மாட்டினவனுக்கு பார்த்திங்கன்னா, ஐயோ என்னடா அது பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம், நம்ம ஒரு கொத்தடிமை ஆகிட்டோங்கிற மாதிரி 2 பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் ஆணுக்கும் வரும், பெண்ணுக்கும் வரும். நான் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன், இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வலைக்குள்ளே மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங் உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சார் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து 7ஆம் இடம்ங்கிறது போது நமக்கு ஆப்போசிட்டாக தான் மனைவி வரும். யாருக்கும் வந்து ஆதர்ச தம்பதிகளாக ஒரு 100% பர்ஃபெக்டான பேர் அமையவே அமையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போகணும். இதில் வந்து 50% ஓகேனாலே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகணுமே ஒழிய, இதை விட பெட்டராக எனக்கு கிடைக்கும், இதோட பெட்டராக கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ஜானி படத்தில் கூட ஒரு ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டைலாக், எப்போதுமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அதோட நாத்தம் தெரியுங்கிற மாதிரி. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும், அவங்களும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் அதோடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். இதில் வந்து என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட சொன்னார், என் ஒய்ஃபுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இல்லை, அதனால் வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு வயசு என்ன ஆகும்? வயசு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து 47ங்க. ஸோ 47, திருமணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், அவங்க வந்து தவறான நடவடிக்கைகள் இருக்காங்க, எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க. நான் சொன்னேன், ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. அதுக்குன்னு வந்து நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ண போனீங்கன்னா, நீங்கள் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள். எங்கே தப்பு நடக்குதுங்கிறத முதல்ல உங்களை திருத்திக்க பாருங்கள். நான் வந்து விலைவாரியாக சொல்ல விரும்பல, எங்கே தப்பு இருக்குங்கிறத நீங்களே திங்க் பண்ணி அதை மாற்றிக்க பாருங்கள். நம்பர் 1. 2வது இன்னொரு விஷயம், நீங்கள் உண்மையாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 47 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு ஃபேமிலி செட் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கணும் போது நீங்கள் இந்த டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்போது எவ்வளோ தூரம் மாட்டிப்பீங்க. ஸோ 47 வயசு மேலே இன்னொரு பொண்ணு வருமா, அப்படியே வந்ததுன்னா அது இதோட கேவலமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படி வந்து நம்ம திங்க் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார், அது இன்னும் உண்மை தான் சார் அப்படின்னு. அதான் இருக்கிற வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கணும், வேறு வழியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி திருமண முறிவுக்கெலாம் கூட காரணம்னா 6ஆம் பாவாதிபதியுடைய திசைகள், நட்சத்திர பாதசாரங்கள்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அதனால தான்
திருமணம் வந்து செய்யும்போதே நாங்கள் வந்து தசா பொருத்தங்களை மேஜராக பாருங்கள். தசாபுத்தி பொருத்தங்களை வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். வெறும் நட்சத்திர பொருத்தங்களை பார்க்காதீங்கிறது நல்லா சொல்கிறோம். அதனால் வந்து நம்ம வந்து ஏன்னா இதே வந்து பெண்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேறு திருமணம் நடக்கலாம், 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இப்படி கிடையாதுங்க. ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா தெரியும் அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்னு. ஸோ அதனால் வந்து டெசிஷன் ஒன்று ஏர்லியர் எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து 45 வயசு 50 வயசில் நான் போய் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 50 வயதுக்கு மேல் உங்கள் வாழ்க்கை வந்து இன்னொருத்தர் எப்படி உங்களை வந்து சூப்பராக வச்சுருப்பாருங்கிறத முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அதனால் வந்து யோசிங்க. வாழ்க்கை பெருசு. நம்ம உலகத்தில் வந்து இருக்கிறவங்க எல்லோருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கிறத முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே வெளியிலேருந்து பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் அவங்கள மாதிரி ஒரு கப்பல் இருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் எல்லோருமே ரணங்களோடையும் கொஞ்சம் கஷ்டங்களோடையும் தான் வாழ்ந்துருக்காங்க. அந்த ஆண் பெண் 2 பேருக்குமே இருக்குது. பிரச்சனை இல்லாத கணவன் மனைவியோடைய உறவே கிடையாது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தாட் வந்ததுன்னா நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கைங்கிறத வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போய்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ யோசிங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி திருமண பிரிவுகள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்ததுன்னா பிரார்த்தனை முதல்ல வந்து மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய்ட்டு 6ஆம் பாவாதிபதியோட திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அந்த காலகட்டங்கள் வரும். ஸோ அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப்பை ஓட்ட பாருங்கள். அப்போ நல்லாயிருக்கும் லைஃப். அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னா உங்களுக்குள்ளே அந்த இணைவுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக திருமணங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப விளையாட்டாக போயிட்டு ஒரு பேப்பரில் முடிச்சிக்காதீங்கன்னு தான் சொல்லிப்பேன். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.